ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 21 February 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லோசஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்களாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. கிஃப்ட் நிஃப்டி எதுக்காக விழுந்துச்சு, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, க்ரூட் எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 117 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. நிஃப்டி வந்து முறையாக 22,800க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. சார் நான் முன்னையே சொன்ன மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து இது 22,800 பிரேக் பண்ணி டவுன் சைடு போக ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. பட் ஒவ்வொரு டைமே பை வந்து காப்பாற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து 22,800க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இனிமேல் ஒரு ரெக்கவரி இருந்தால் கூட மறுபடியும் வந்து இது ஈஸியாக 22,800க்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து வராத வரைக்கும் நிஃப்டி வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிட்ருக்கும். லோவர் லோஸை தான் அது வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணதுனால இனிமேல் வந்து நிஃப்டி வந்து இதே மாதிரி பியரிஷாக கண்டினியூ ஆகிடுச்சுன்னா 21,800 வரைக்கும் தாராளமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃபார்ம் பண்ணிக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா 174 பாயிண்ட் வந்து சரிஞ்சிருக்குது. நிஃப்டி வந்து 22,800 கிராஸ் பண்ணது கூட இதுக்கு ரீசனாக இருக்கலாம். அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டுமே வந்து பயங்கரமாக சரிஞ்சு இருந்துச்சு வெள்ளிக்கிழமை. அதுவுமே வந்து கிஃப்ட் நிஃப்டி அந்த அளவுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் பண்ண வச்சுது. ஸோ ஏறக்குறைய வந்து 200 பாயிண்ட்டுக்கிட்ட கிஃப்ட் நிஃப்டி இந்த மாதிரி நெகட்டிவாக காட்டுறது மண்டே மார்க்கெட் வந்து நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹிண்டால்கோ வந்து 14 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா பேஸ் மெட்டல் ப்ரைஸஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் டாடா ஸ்டீல் வந்து 2 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் வந்து செகண்ட் இருக்குது. டாடா ஸ்டீல்ஸ் வந்து என்சிடி சொல்லி ஒரு 3000 கோடிக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா பிளான் இருக்கிறதா வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து இந்த அளவுக்கு ரேலியாக கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து மஹேந்திரன் மஹேந்திரா இருக்குது. ஒரு 170 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. கவர்மெண்ட் வந்து இவி இம்போர்ட்டு டியூட்டிஸை வந்து குறைக்கலாம். அதன் மூலமாக வந்து வெளிநாட்டில் இருக்கிற இவி கார் கம்பெனிஸான டெஸ்லா மாதிரி கார்களோட வரவு வந்து இந்தியாவுக்கு அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிலவுது. ஸோ இது வந்து இவி அதாவது இவி கார்ஸ் மேனுஃபேக்சரராக இருக்கிற இந்தியன் கம்பெனிஸ் வந்து ரொம்பவே பாதிப்படைய வச்சுருக்குது. ஏன்னா வெளிநாட்டு கார்கள் வர்றப்போ அதோட மோகத்தை, அதாவது மக்களுக்கு வந்து வெளிநாட்டு கார்கள் மேலே எப்போவுமே மோகம் அதிகம். ஸோ அதனால் இந்தியன் இவி மேக்கர்ஸ் வந்து இது பயங்கரமாக பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸில் வந்து இவி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸான மஹேந்திரன் மஹேந்திரா அப்புறம் டாடா மோட்டார்ஸ் எல்லாமே பயங்கரமான சரிவை சந்திச்சிட்டு வருது ரீசெண்ட் டேஸில். அப்புறம் பிபிசிஎல் பார்த்திங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. பிபிசிஎல்லும் பிரிட்டானியாவும் வந்து நிஃப்டி 50லேருந்து வெளியே போய் அதுக்கு பதிலாக ஜியோ ஃபினான்ஷியலும் ஜொமேட்டோவும் வந்து நிஃப்டி 50ல் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நல்லா வருது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பிபிசிஎல்லில் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 174 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. 22,617 அதில் அது க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ மார்க்கெட் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறப்போ மண்டே வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஃப்ஐஎஸை பார்த்திங்க அப்படின்னா 3வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணுறாங்க. 3,449 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து எஃப்ஐ செல் பண்ண அளவுக்கு பை பண்ணலைன்னாலும் ஓரளவு ஒரு டீசென்ட் பையை வந்து பண்ணியிருக்கிறாங்க. 14வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணுறாங்க. 2,884 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க.
ஒருவேளை வந்து மார்க்கெட்டு 22,800 வந்து பிரேக் பண்ணி கீழே போனதுனால கூட டிஐஎஸோட பை வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கலாம். அப்புறம் வந்து யுஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 748 பாயிண்ட் விழுந்திருக்குது, S&P 500 ஒரு 104 பாயிண்ட் விழுந்திருக்குது, நாஸ்டாக் ஒரு 438 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து டவ் வந்து இந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்டில் வந்து சரிவை சந்திச்சிருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து யூஎஸில் ஒரு எக்கனாமிக் ரிப்போர்ட் வந்துச்சு. அது வந்து எக்ஸ்பெக்டடோட ரொம்பவே வீக்கராக வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இது காட்டுது. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ட்ரம்ப் வந்து நிறையா டேரிஃப்ஸ் வந்து விதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த சமயத்தில் வந்து எக்கனாமி வீக்காக இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கிறது ரொம்பவே மார்க்கெட்டை பயப்பட வச்சுருக்கு. அதனால் இந்த சரிவை சந்திச்சிருக்குது. இதுவுமே ஒரு ரீசன் வந்து நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி வந்து நெகட்டிவாக ஒரு 200 பாயிண்ட்டுக்கிட்ட வந்து க்ளோஸ் ஆனது. அப்புறம் வந்து க்ரூடு பார்த்திங்கன்னா $2.24 வந்து ஒரு பேரலுக்கு வந்து சரிஞ்சிருக்குது. $74.24 இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூடோட ரேட்டு. ஸோ க்ரூடு வந்து டிமாண்ட் வந்து குறையலாம் க்ரூடுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்து மார்க்கெட்டில் உலா வருது. அது மட்டும் இல்லாமல் சப்ளை வந்து அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் டிமாண்ட் வந்து இந்த அளவுக்கு குறையிறது வந்து க்ரூடோட ரேட்டை வந்து ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்குது. அதனால் இது வந்து இந்த அளவுக்கு சரிவு சந்திச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.